சொன்னா, ஒரே நபர் குற்றம் செஞ்சாருன்னா, அது ஏதோ ஆத்திரத்தில பண்ணியிருக்கலாம். ஏதோ ஒரு போதையின் அடிப்படையில பண்ணிட்டேன். இப்படிதான் மனநிலை நீதியரசர்களுடைய மனநிலை போகும். இப்போ பொள்ளாச்சி விஷயம் அந்த மனநிலைக்கு போகல. அந்த வீடியோக்களோ, அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ்ல அந்த பெண்கள் கொடுத்த வாக்குமூலமோ, அந்த மனநிலை வந்து நீதிபதிகளுக்கு அப்படி போகாது. இது கொடுமையானவர்களா அவங்க பார்த்துருப்பாங்க. அதனால தான் அவங்க சாகர வரையிலும் ஜெயில்ல இருக்கணும்னு ஒரு தீர்ப்ப சொன்னாங்க. அப்ப இது ஒரு தனிநபரோட முடிக்கிறாங்க பார்த்தீங்களா? இதில வந்து அ அவங்க கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. நீதியரசர்களும் சரி, பெரும்பாலும் கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க. சரி ஏதோ ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னு தான் பார்ப்பாங்களே தவிர, அதுக்கு உண்டான சட்டத்துக்கு உட்பட்டு என்ன தண்டனை இருக்கோ அப்படி தான் கொடுக்க முடியுமே தவிர, மற்றபடி ஒண்ணும் கொடுக்க வாய்ப்புகள் இல்ல, என்னுடைய பார்வையில. அதனால வந்து இது மேல்முறையீடு போனா ஈஸியா உடைஞ்சிடும். அப்போ திமுக அரசு ஒரே கல்லுல 2 மாங்கா. ஒண்ணு தங்கள் மீது இருந்த கறையும் போயிடுச்சு. இன்னொன்னு நாங்க பாருங்க எவ்வளோ விரைவா அந்த வழக்கு நடத்தி முடிச்சு தண்டனை வாங்கி வந்துட்டோம். ஸோ மோஸ்ட்லி அதே நேரத்தில வந்து மேல்முறையீடுல வழக்க தள்ளுபடி பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதாக பார்க்குறீங்க.